தொழிற்சாலைகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பெரிய அளவுல இருக்க தொழிற்சாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கட்டமைப்பிலையும் சரி, அதுல மேன் பவர் அதாவது ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வைஸும் சரி, அதே போல மூலதனங்களை பயன்படுத்துற விதத்திலையும் சரி. ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே என்ன சொல்றோம்னா, பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் அப்படிங்கிறத நம்ம அதை மென்ஷன் பண்றோம். சரிங்களா? ஸோ இது எப்படின்னா, என் பேரு கோபால், என்ன எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க, கோபால்னு கூப்பிடுறாங்க மாதிரி தான். ஸோ பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் எல்லாமே பெருசா இதுல நீங்க கான்செப்ட் படிச்சீங்க அப்படின்னா, எல்லாமே அந்தந்த பேர்லயே வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பெரிய அளவிலான தொழிற்சாலை அப்படிங்கிறது இதுல மேன் பவர் வைஸும் சரி, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றது, அதே போல அவங்க யூஸ் பண்ற மூலதன பொருட்கள். ஸோ இது அதுவும் இல்லாம அவங்களோட சொத்து மதிப்புகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிக அளவிலேயே காணப்படும். சரிங்களா? ஸோ இதுல முக்கியமா தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலை ரொம்ப 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 முக்கியமான தொழிற்சாலையா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, நாட்டோட கனரக வாகனங்கள் உற்பத்தியில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகள் இல்லையா? ஸோ நம்ம இந்த இரும்பு மற்றும் எஃகு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? இந்த ரயில்வே துறைகள்ல பயன்படுத்துறோம். அதே போல நம்மளோட வீடுகள் கட்டுறதுக்கு, கட்டுமானங்கள் பணிகளுக்கு, இந்த பாலங்கள்லாம் அமைக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்படி பல்வேறுபட்ட இடங்கள்ல நம்ம இந்த இரும்பு எஃகுகளை பயன்படுத்துறோம். ஸோ இந்த ஒரு தொழிற்சாலை உலக அளவுல, நாட்டு அளவுல என்ன பண்ணுது? பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? அதே போல நெசவு தொழிற்சாலை. ஸோ இந்த நெசவு தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்திய அளவிலேயே இந்தியாவோட ஏற்றுமதி இறக்குமதியில இந்த நெசவு தொழிற்சாலையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது யாரு? நம்ம தான். இந்த தமிழக பகுதிகளில் இருந்து, அதுவும் முக்கியமா இந்த திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் இங்கிருந்து தான் நெசவு தொழிற்சாலைகள் அதிக அளவுல காணப்படுது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா தான் பருத்தி உற்பத்தியில முதல் நிலையில வகிக்கிற மேற்கு வங்கமும் உத்தரப்பிரதேசமும். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்து வரும். அடுத்ததா ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள். ஸோ இந்த ஆட்டோமொபைல் தொழிற்சாலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான இந்த வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் இதுல தான் வரும். அந்த வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் எதுல தான் வரும்? இந்த பகுதிகளில் தான் வரும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்க கனரக தொழிற்சாலைகள் எல்லாமே பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் தான். அடுத்ததா இந்த தொழிற்சாலைகளோட வளர்ச்சிகள் நாளுக்கு நாள் அதிகரித்தது மூலமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க நாட்டோட பொருளாதாரம் படிப்படியா உயர ஆரம்பிச்சது. சரிங்களா? சோ நாட்டுல 50% விவசாய துறையில இருந்தது. மத்தது மீதி இல்ல 50% தான் மத்த துறைகள் எல்லாமே கான்ட்ரிபியூஷன் பண்ணது. சரிங்களா? ஆரம்பத்துல இந்த விவசாய துறைக்கு ஈக்குவலா இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 15ல இருந்து 25% தான் இதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? விவசாயத்தோட நிலை குறைஞ்சு போச்சு. இந்த தொழிற்சாலைகளோட அவங்களோட பங்களிப்பு ரொம்பவுமே அதிகமா போயிருச்சு. அதுவும் இல்லாம இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல என்ன அப்படின்னா, முதல் நிலை தொழிற்சாலைகள், இரண்டாம் நிலை தொழிற்சாலைகள் இது எல்லாத்தையுமே பீட் பண்ணி இந்த மூன்றாம் நிலை தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா? அதாவது சேவைகள். இந்த சேவைகள்ல தான் இப்போ எல்லா மக்களும், இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க? இதுல ஈடுபடுறாங்க. அதாவது உற்பத்தி பண்றது கிடையாது. உற்பத்தி பண்றதை இன்னொருத்தங்க கிட்ட வாங்கி கொண்டு வந்து என்ன பண்றது? இதை சேல் பண்றது. அதாவது இந்த சேவைகள் துறையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிக அளவிலான கிட்டத்தட்ட 50%க்கும் மேல இந்த பணிகள் உருவாக்கப்படுது. சரிங்களா? அடுத்தது இதுல முதலாவதா பார்க்கக்கூடியது நம்மளோட இரும்பு எஃகு தொழிற்சாலை. சோ இந்த முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னா, ஜாரியாவில் இருக்க குல்டி அப்படிங்கிற இடத்துல தான் ஓபன் பண்றாங்க. சரிங்களா? சோ இது வந்து பிரைவேட்டா ஓபன் பண்ணது முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் மேற்கு வங்காளத்துல இருக்கு இது. சரிங்களா? சோ இந்த கம்பெனிக்கு என்ன பேர் அப்படின்னா, வங்காள இரும்பு தொழில் கம்பெனி. எப்போ 1870ல முதலா நிறுவப்பட்ட எஃகு தொழிற்சாலை. பிளேஸை நோட் பண்ணிக்கோங்க, இயரை நோட் பண்ணிக்கோங்க, என்ன தொழிற்சாலை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா 1907ல இரும்பு எஃகு தொழிற்சாலை டாட்டாவோடது. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஸ்கோ இருக்கு இல்லையா? இது வந்து டாடா ஸ்டீல். இதுதான் என்ன சொல்றாங்க? டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை ஜம்ஷெட்பூர்ல தொடங்குறாங்க. அடுத்ததா இந்த டிஸ்கோ தொழிற்சாலை எங்க ஓபன் பண்றாங்க? 1919ல பான்பூர்லயும் தொடங்குறாங்க. சோ இந்த ரெண்டுமே இதோடது பொதுத்துறை கிடையாது, தனியார் துறை நிறுவனம் தான். ஓகேவா? முதலா ஓபன் பண்ண எஃகு தொழிற்சாலை 1870ல ஓபன் பண்ண இந்த வங்காள இரும்பு தொழில் கம்பெனியுமே ஒரு தனியார் துறையை சார்ந்தது. 1907ல 1919ல டிஸ்கோ கம்பெனி ஓபன் பண்றாங்க. 1907ல ஓபன் பண்ணது ஜம்ஷெட்பூர்ல, 1919ல ஓபன் பண்ணது பான்பூர்ல ஓபன் பண்றாங்க. இது ரெண்டுமே டாடா குழுமத்தை பேஸ் பண்ணது அப்படிங்கிறதால இது ரெண்டுமே தனியார் துறையை பேஸ் பண்ணியிருக்கும். சோ இது என்ன ஆகாது? இந்த இந்திய பொதுத்துறை நிறுவனமான செயலுக்கு கீழே வராது. சரிங்களா? முதலா நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்ராவதியில இருக்க பிளேஸ் வந்து எது அப்படின்னா, பத்ராவதி விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம். சரிங்களா? முதலா நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழில். சரிங்களா? சோ இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 1923ல. சரிங்களா? அதாவது மைசூர்ல இருக்கக்கூடிய பத்ராவதி. இந்த பத்ராவதி நதி எங்க இருக்கு? கர்நாடகாவில் இருக்கு இல்லையா? சோ பத்ராவதியில இருக்க விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் தான் முதலா நிறுவப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த எல்லா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? இந்த இரும்பு எஃகு நிறுவனங்கள் இது எல்லாத்தையும் எது கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா, செயலோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு.
இது செயில் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பொதுத்துறை நிறுவனம், மத்திய அரசால் நிர்வகிக்கக்கூடியது. செயிலோட ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா? ஆக்சுவலி இந்த செயில் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1973. சரிங்களா? அடுத்ததா இந்த இந்திய இரும்பு இயக்க நிறுவனம் இது இயர் மாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். 1973 தான். சரிங்களா? இரும்பு எஃகு நிறுவனம் செயில் எப்ப நிறுவப்படுது? 1973 நிறுவப்படுறது. அதே போல எஃகு துறையை மேம்படுத்தும் பொறுப்பும் அதுக்கு தான் இருக்கு. இந்த இரும்பு எஃகு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் யார் டிசைட் பண்ணுவா? இந்த செயில் தான் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் டிஸ்கோ. ஏன் டிஸ்கோ வந்து இதுல செயிலுக்கு கீழே வரல அப்படின்னா இது ஒரு தனியார் குழுமம், அதனால இதோட கண்ட்ரோல்ல இது வரல. சரிங்களா? இந்த இந்தியா எஃகு உற்பத்தியில உலக அளவுல எத்தனாவது இடத்துல இருக்கு? 8வது இடத்துல இருக்கு. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது இடத்துல இந்தியா இருக்கு. இதுலயே கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. முதல் எஃகு தொழிற்சாலை எங்க ஓபன் பண்ணாங்க, என்ன வருஷம், அதே போல டாடா குழுமத்தோட டிஸ்கோ வந்து எந்தெந்த இடத்துல ஓபன் பண்ணாங்க, என்னென்ன வருஷம், அடுத்தது முதலா நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எங்க, என்ன நேம், என்ன வருஷம், அதே போல இந்த செயில் நிறுவப்பட்டது இந்தியாவோட எஃகு உற்பத்தியில இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நோட் பண்ணியாச்சா? இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் இந்த பொருளாதார அடிப்படையிலையும் சரி, நமக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் அடிப்படையிலையும் சரி என்ன பண்ணுது? பெரிய அளவுல இது நமக்கு உதவிகரமா இருக்குது. வேலை வாய்ப்பு உருவாக்குறதுலையும், அதே போல இந்த கட்டுமான பணிகளுக்கு தேவையான உற்பத்தி பாகங்கள் நம்மளோட நாட்டுக்கு தேவையானதை நம்மளே பண்ணிக்கிறதுக்கான, தன்னிறைவு அடைகிறதுக்கான ஒரு வழிமுறையாகவும் இந்த இரும்பு எஃகு தொழில் நிறுவனங்கள் காணப்படுது. சரிங்களா? அதிக அளவுல நம்ம என்ன பண்றோம்? இந்த ரயில்வே துறைகளில் தான் நம்ம அதிகப்படியான இந்த இரும்பு எஃகு வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? அதாவது இந்த வார்பெரும்புகள் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே. அதனால நமக்கு ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல அதிகப்படியான ரயில்கள் எங்க இயங்கிட்டு வருது? இந்தியாவில தான் அதிகமா இயங்குது இல்லையா? அதன் அடிப்படையில தான் இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் நம்மளோட நாட்டுக்கு பெரிய அளவுல உதவுது. இந்தியாவோட பொதுத்துறை எஃகு நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ரூர்கேலா ஒரிசால இருக்கு. யாரோட சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி கவர்மெண்டோட சப்போர்ட். அதே போல பிலாய் மத்திய பிரதேசம் ரஷ்யாவோட சப்போர்ட். துர்காப்பூர் மேற்கு வங்காளத்துல இருக்கு, இங்கிலாந்தோட சப்போர்ட். பொக்காரோ ஜார்க்கண்ட் ரஷ்யாவோட சப்போர்ட். பர்னப்பூர் அதே போல மேற்கு வங்காளம் இது தனியார் துறையிலிருந்து யார்கிட்ட அண்டர்டேக் பண்ணப்பட்டது? அரசாங்கத்தால அண்டர்டேக் பண்ணது. விசாகப்பட்டினத்துல வைஷாக்ல இருக்கக்கூடியது ரஷ்ய அரசோட சப்போர்ட். அடுத்ததா பென்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறைகிட்ட 1976 அரசாங்கம் அண்டர்டேக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசோடது சொந்தமா அவங்களே ஓனா மேக் பண்ணது. இது யாரோட சப்போர்ட்டும் இல்லாம. இது என்ன அப்படிங்கறத என்ன பண்ணணும்? நோட் பண்றீங்க. சரிங்களா? சேலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு எஃகு தொழிற்சாலை அது எந்த வருஷம் ஓபன் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கறத நோட் பண்றீங்க. சரிங்களா? இந்த 1972 சேலத்துல இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா விஜயநகர் கர்நாடகா, இதுவுமே இந்திய அரசால் ஓபன் பண்ணப்பட்டது. அடுத்ததா பத்ராவதி விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்துக்குமே பொதுவானது. முதலா ஓபன் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா? மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. இதுல ஒவ்வொரு இதுல இருந்து ஒவ்வொரு கண்ட்ரியுமே இதை ஓபன் பண்றதுக்கும் அதை நம்ம ரன் பண்றதுக்கும் என்ன பண்ணிருக்காங்க? நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயரை கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த வருஷம் என்னென்ன இடத்துல எது ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வருஷத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள். நோட் பண்ணியாச்சா? இப்போ ரீசெண்ட் டேஸா எக்ஸாம்ல எல்லாமே என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய வருது. அதனால
கொஞ்சம் சொல்ற விஷயங்களை தெளிவா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் அங்க ஆட் ஒன் அவுட் பண்றதுக்கோ இல்ல பெஸ்ட் ஆப்ஷன் எதை சூஸ் பண்றதுங்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே அங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல அதுவும் மெயின்ஸ் எக்ஸாம் பாத்தீங்களா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த லாஸ்டா நமக்கு 2025-26 இந்த நிதி அமைச்சகம் வெளியிட்ட பட்ஜெட், அதே போல சென்ட்ரல் பட்ஜெட், ஸ்டேட் பட்ஜெட், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அதிகப்படியான கேள்விகள் மெயின்ஸ் எக்ஸாம்லயே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப எந்த அளவுக்கு நீங்க இதுல கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இது நோட் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்ததா சணல் தொழில். சோ இந்த சணல் தொழிலுக்கு முக்கியமான ஒரு மாநிலம் எது அப்படின்னா எந்த மாநிலம்? நேத்து நம்ம படிச்சோம் இல்லையா? சணல் உற்பத்திக்கு பெயர் பெற்ற மாநிலம் மறந்துட்டீங்க. சரிங்களா? சோ இந்தியா போன்ற நாட்டுக்கு சணல் தொழில் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னா இந்த தொழில் மூலமா தான் வெளிநாட்டோட செலாவணி ஈட்டப்படுது. சரிங்களா? சார் இந்தியா தான். இந்தியாவுல எங்கன்னு கேட்டேனா? எஸ் மேம், வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? சோ இந்தியாவுல இந்த சணல் தொழில் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதிகள்ல அதிக அளவுல என்ன பண்ணுது இந்த தொழில்? வேலை வாய்ப்பை அதிக அளவுல கொடுக்குது. சோ வெளிநாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த சணல் தொழில் அதிக அளவுல இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கோணிப்பைகளோட தயாரிப்பு மட்டும் இல்லாம இந்த சணல்கள் பல்வேறு துறைகள்ல என்ன வருது? இது பெரிதளவுல பயன்படுறதால இங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய வராங்க. அதே போல அங்க என்ன பண்ணுது? டெவலப்மெண்ட் அதிகம் ஆகுது, வேலை வாய்ப்பும் அதிக அளவுல கிடைக்குது. சரிங்களா? சோ இந்த 1855 மேற்கு வங்காளத்துல இருக்க ரேஸ்ட்ரா அப்படிங்கிற ஊர்ல தான் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதலா அமைக்கப்படுது. 1855 மேற்கு வங்காளம், ஊரோட பேரு ரேஸ்ட்ரா, நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதலா 1855 ஓபன் பண்றாங்க. இங்க பாருங்க, உலக அளவுல இந்தியா சணல் உற்பத்தியில, சணல் பொருட்கள் தயாரிப்புல முதல் இடம். அதாவது ஏன் அப்படின்னா அதே போல சணல் ஏற்றுமதியில 2வது இடம். நமக்கு தேவைகள் சணல் பொருட்கள்ல அதிக அளவுல நம்மளோட இந்தியாவிலே இருக்கிறதால நம்மளே தயாரிச்சு என்ன பண்றோம்? இங்க நம்மளே அதிக அளவுல பயன்படுத்துறதால ஏற்றுமதிக்கு நம்ம அதிக அளவுல இதுக்கு ஈடுபாடு கொடுக்கறது இல்ல. சரிங்களா? அதனாலதான் நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஆனா உலக அளவுல சணல் உற்பத்தியில சணல் தொழிற்சாலைகள் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்தியா முதலிடத்துல இருக்கக்கூடிய அளவுல நம்மளோட உற்பத்தி மேற்கு வங்கத்தை பேஸ் பண்ணி அதிக அளவுல காணப்படுது. சரிங்களா? சோ இங்க தமிழக பகுதிகளிலுமே ஒரு சில பகுதிகளில் தான் இந்த சணல் பொருட்களோட உற்பத்தி காணப்படுது. ஆனா இதோட மெயின் மேனுஃபேக்சரிங் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான். சரிங்களா? சோ இந்த மேற்கு வங்கத்துல நிறைய காணப்படும். அதே போல இந்த சணல், பருத்தி, அது மட்டும் இல்லாம கரும்பு, சோளம், மக்காச்சோளம், இது எல்லாமே மேற்கு வங்கத்திலயுமே அதிக அளவுல விளைவிக்கக்கூடிய பொருட்கள். சரிங்களா? இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது சணல் உற்பத்தியில உலக அளவுல இந்தியா முதலிடம், சணல் பொருட்கள் ஏற்றுமதியில 2ஆம் இடம். 1855 நவீனமயமாக்கப்பட்ட தொழிற்சாலை எங்க ஓபன் பண்றாங்க? மேற்கு வங்கத்துல இருக்க ரேஸ்ட்ரா அப்படிங்கிற கிராமத்துல ஓபன் பண்றாங்க. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்தது 3வதா பருத்தி தொழில். சோ இந்த பருத்தி எடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? பஞ்சில இருந்து நூல் ரெடி பண்ண முடியும். அந்த நூலை தயார் பண்ணி தான் நெசவு தொழிலை நம்ம டெவலப் பண்ண முடியும். சோ இந்தியாவோட ஒரு மிக பழமையான ஒரு தொழில்முறை தான் இந்த நெசவு தொழில். சரிங்களா? சோ இந்த தொழிலாளர்கள் இப்போ வரைக்குமே அதிக அளவுல காணப்படுறாங்க. இந்த சேலம், கரூர், ஈரோடு, அதே போல காஞ்சிபுரம், ஆரணி, இப்படிப்பட்ட ஒரு சில பகுதிகள் எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே நெசவு தொழிலாளர்கள் அதிக அளவுல காணப்படுறாங்க. அதே போல இந்த நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரங்கள் இருக்கு இல்லையா? இந்த இயந்திரங்களோட பயன்பாடுகள் வந்தாலுமே பழைய கால முறையில இந்த கையால கைத்தறி பண்ணுவாங்க இல்லையா? அந்த கைத்தறி மூலமா நெசவு நெய்யக்கூடிய தொழிலாளர்கள் இன்னைக்குமே அதிக அளவுல காணப்படுறாங்க. சரிங்களா? இந்த நெசவு தொழில உள்நாட்டு உற்பத்தியில 4% மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி. இந்த மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பஞ்சு கிடைக்குது, இது முதன்மை பொருள். பஞ்சில இருந்து நூல் தயாரிக்கிறேன். சரிங்களா? சோ இது 2ஆம் துறை. சோ இந்த முதல் துறையும் 2வது துறையில இந்த நூலுமே முதல் துறையில தான் வரும். இதை நான் மேக் பண்ணதுக்கு அப்புறம் இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஆடைகள் தயாரிக்கிறேன் இல்லையா? இந்த ஆடைகள் தயாரிக்கிற இந்த ஒரு விஷயம் தான் என்ன சொல்றது? மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்றோம். அதாவது இயற்கையா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருளை நூலா கன்வெர்ட் பண்ணி அந்த நூலை நம்ம என்ன பண்றோம்? ஆடைகளா தயாரிக்கிறோம். அதாவது நிறைய டிசைன்ஸ் போடுறோம் இல்லையா? சோ இந்த வடிவமைப்புகள் ஏற்ற மாதிரி நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த விதங்கள்ல நம்ம துணிகளை நெய்யறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் மதிப்பு கூட்ட பொருள். அதாவது மூலப்பொருட்களை நீங்க வேற ஒரு பொருளா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டப்பட்டது அப்படின்னு பொருள். சரிங்களா? சோ இந்த மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில 20% இந்த நெசவு தொழில் பயன்படுது. அதே போல ஏற்றுமதியில வருவாயில 3ல் 1 பங்கு
இந்த துறை மூலமா தான் கிடைக்குது. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த நெசவு துறையில நமக்கு பொருளாதாரத்துக்கு தேவையான அதிக அளவுல ஃபண்ட் இங்க தான் ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? அடுத்ததா நவீன உற்பத்தி ஆலை 1818ல கொல்கத்தாவுக்கு அருகில இருக்க குளோஸ்டர் அப்படிங்கிற துறைமுக நகரம். இது துறைமுக நகரம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க குளோஸ்டர் அப்படிங்கிற இடத்துல கல்கத்தாவில் 1818ல நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த 1818ல இந்த ஒரு நவீன உற்பத்தி ஆலை ஓபன் பண்ணாலும் அந்த இடத்துல அது என்ன ஆயிடுச்சு, பெரிய அளவுல மக்களால ஈர்க்கப்படல. எல்லாருமே கைத்தறி மூலமா உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட காலமா மாறுச்சு. தென் அடுத்ததா 1854ல மும்பைல KGN டேஃபர் அப்படிங்கிறவரால மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ உருவாக்கப்பட்டது. 1854 மும்பைல KGN டேஃபர் அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டது தான் இந்த மும்பை நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி. சரிங்களா? சோ முதலாவதா இரும்பு எஃகு தொழிற்சாலை, அதுக்கு அடுத்ததா சணல் தொழிற்சாலை, அதுக்கு அடுத்தது பருத்தியும் நெசவு தொழிலும். சோ இந்த பருத்தி தொழிற்சாலை மூணாவதா கருதப்படுது. சோ இது எல்லாமே என்னது, மிகப்பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள். சோ அடுத்து 4th ஒன் போலாமா? அதிகமா டங் ட்விஸ்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? ஓகே, அடுத்ததா சர்க்கரை தொழில். சரிங்களா? இந்த சர்க்கரை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் முதல் இந்தியாவில் முதல் மாநிலமா எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபியும் வெஸ்ட் பெங்காலும் தான் டாமினேட்டரா இருப்பாங்க. தென் அடுத்ததா இங்க மகாராஷ்டிரா இப்ப ஒரு முக்கியமான மாநிலமா மாறி இருக்கு. ஸோ இந்த இந்தியாவில் வேளாண் சார்பு தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் பருத்தி தொழிலுக்கு அடுத்தா இந்த சர்க்கரை தொழில் தான் இருக்கு. ஸோ உலக அளவில் இந்தியா சர்க்கரை உற்பத்தியாளராகவும் அதே போல அதை யூஸ் பண்ணக்கூடிய ஆளாகவும் நம்ம தான் இருக்கும். ஸோ இந்த கரும்பு இந்தியாவுக்கு எப்படி வந்திருக்கும், அதியமான் பீரியட்ல சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு விவசாயம் செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த கரும்பு. சரிங்களா? ஸோ இதுல இந்த சக்கரை உற்பத்தியில இந்தியாவில் 1/3 பங்கு எங்க தயாரிக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் தயாரிக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா உத்தரப்பிரதேசத்துல இந்த சர்க்கரை தொழில் உற்பத்தி காணப்படுது. அடுத்ததா உரத்தொழில். ஸோ இந்த நமக்கு உரங்கள் இருக்கு இல்லையா, விவசாயிகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்கள். ஸோ இந்த உரங்கள் எல்லாமே எங்க தயாரிக்கிறாங்க, இந்தியாவில் அதிக அளவில் தயாரிக்கப்படுது. ஸோ இந்த அதிக அளவு தயாரிக்கக்கூடிய இந்த உரத்தொழில் உலகோட 3வது மிகப்பெரிய தொழிலாக கருதப்படுது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய தொழில் இங்க இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்றோம். சரிங்களா? ஸோ இது ஏன் உலக அளவில் 3வது பெரிய தொழிலாக கருதப்படுது அப்படின்னா, உலக அளவில் இருக்க எல்லா நாடுகளுமே எதை பேஸ் பண்ணிருக்கு, விவசாயத்தை பேஸ் பண்ணிருக்கு. ஸோ அப்படி விவசாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த நாடுகள் அதிக அளவில் அவங்களுக்கு என்ன தேவை, உரங்கள் தேவை இல்லையா? ஸோ ஈல்டு அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா பூச்சிகளோட அரிப்புகள்ல இருந்தும் மற்ற செயற்கை விதமான இந்த உரங்களை பயன்படுத்துறது மூலியமா இந்த எலிகள், வெட்டுக்கிளிகள், அதே போல பூச்சிகளோட அரிப்பை தடுக்கிறது மூலியமா என்ன பண்ணலாம், அதிக அளவில் விவசாயத்திலிருந்து ஈல்டு எடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த உரத்தொழில் இந்தியாவில் பெரிதளவில் கருதப்படுது. அடுத்ததா காகித தொழில். ஸோ இந்த காகிதத்துக்கு பேர் போனவங்க யாரு, சரிங்களா? அடுத்ததா 1812ல மேற்கு வங்காளத்துல செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல எந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? எந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை. இதுக்கு முன்னாடி பேப்பர்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த பேப்பரை கொண்டு போயிட்டு அந்த மூங்கில் குச்சிகள், மற்ற தழைகள், செடிகள்லாம் இருக்கு இல்லையா, சாரி ஒரு சில பர்டிகுலர் மரங்களோட என்ன பண்றது, அதோட தோள்களை கொண்டு வந்து அதை பதப்படுத்தி அதை உருக்கி அதை ஊற வச்சு தென் அதை என்ன பண்றது, கூழ் மாதிரி உருவாக்கி அதை ஒரு துணிகள் மூலயமா கொண்டு வந்து என்ன பண்றது, ஷீட் மாதிரி ஒவ்வொரு லேயர் பை லேயரா கிரியேட் பண்ணி அதன் மூலயமா வந்தது தான் இந்த காகிதம். தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுல இயந்திரங்களோட பயன்பாடு வந்ததுக்கு அப்புறம் காகித துறையில மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே நடந்தது இல்லையா? இந்த காகித தொழிற்சாலைகள்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, காகிதங்கள் உற்பத்தி இந்தியா 15வது இடத்துல இருக்கு உலக அளவுல. ஸோ அந்த அளவுக்கு அதிக அளவில் இங்கே மேனுஃபேக்சரிங் நடக்குது. ஏன் அதிக அளவில் மேனுஃபேக்சரிங் இங்கே நடக்குது அப்படின்னா, இங்கே மரங்களோட பயன்பாடு அதிக அளவில் எந்த ஒரு தட்டுப்பாடுமே இல்லாமல், எந்த ஒரு தடுப்புகளும் இல்லாமல் இங்கே பயன்படுத்தலாம். ஸோ மரங்களை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணணும், காகிதங்களை தயாரிக்கணும். அப்படிங்கிறதால இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உலக அளவில் 15வது இடத்துல இருக்கு. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததான் பட்டு தொழில். ஸோ இங்கே நம்மளோட கிராமங்களில் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பட்டு உற்பத்தியில் இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த பட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, 2வது இடத்துல இருக்கு. அப்போ முதலிடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்லேயே இங்கேருந்து
கற்பூரம், பட்டு, பட்டாசு. இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, சீனாவில இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு சீனா அந்த காலகட்டங்கள்ல இருந்தே இந்த பட்டு துணி தயாரிப்புல முதலிடத்துல தான் இருந்துகிட்டு வருது. சோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம அடுத்த பக்கத்து நாடான இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, 2வது இடத்துல இருக்கு. சோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான தொழில்துறைகள்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்மா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும். சோ இந்த தொழிற்சாலைகளை கொடுத்துட்டு அந்த தொழில்துறைகள்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது வரும். இல்லனா MCQ கொஸ்டின்ல இந்த கேள்விகள் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சரிங்களா? சோ இந்தியா ஒரு வணிக ரீதியில 5 விதமான பட்டு துணிகளை உற்பத்தி பண்ணுது. அது மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டசர் பட்டு, ஓக் டசர், பட்டு எரி மற்றும் முகா பட்டு. சோ இது எல்லாமே பட்டோட வெரைட்டி. சோ இந்த 5 வெரைட்டியை மட்டும் தான் என்ன பண்றாங்க, வணிக ரீதியில இவங்க உற்பத்தி பண்றாங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே. சோ இந்த பட்டு உற்பத்திக்கு பேர் என்ன? செரிகல்ச்சர் தானே சொல்லுவோம் இத. பட்டுப்புழு வளர்ப்பு, அதாவது செரிகல்ச்சர் ஆர் சில்க் ஃபார்மிங். சரிங்களா? அடுத்ததா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. சோ இந்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல நம்ம என்ன பண்றோம், இந்தியா மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். அடுத்ததா இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்துல முதலா 1889 அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்க டிக்பாய் அப்படிங்கிற ஊர்ல முதலா ஒரு எண்ணெய் கிணறு தோண்டப்படுது. இதுல ரிப்பீட்டடா இந்த கேள்வி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்னும் ஊர்ல 1889 எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. இதுதான் முதலா இந்தியாவில் தோண்டப்பட்ட ஒரு எண்ணெய் கிணறு. சரிங்களா? சோ அடுத்ததா இந்த எண்ணெய் கிணறுகள் மும்பையிலுமே தோண்டி இருப்பாங்க. சோ இது வரைக்கும் இது உங்களோட கேள்வி. சோ நாளைக்கு கிளாஸுக்கு வரும்போது எத்தனை எண்ணெய் கிணறுகள் இந்தியாவில் இருக்கு? சரிங்களா? சோ எத்தனை எண்ணெய் கிணறுகள் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கறத நாளைக்கு என்ன பண்றீங்க, நாளைக்கு கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி நோட் பண்ணி என்ன வருஷம் அப்படிங்கறதையும் போடுறீங்க. ஓகே. இந்த LPG சிலிண்டர் இருக்கு இல்லையா, இயற்கை எரிவாயு. சோ இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுக்கிறதுக்கு உத்தரகாண்ட் மாநிலத்துல டேராடூன் நகர்ல 1956 ONGC அமைக்கப்பட்டது. சோ இங்க இருந்து தான் இந்த எது உருவாக்கப்பட்டது, எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம், ONGC கவர்மெண்டோடது தானே. சோ இந்த கார்பரேஷன் உருவாக்கப்பட்டது. நோட் பண்ணியாச்சா? இந்த எண்ணெய் கிணறுகளுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த கொஸ்டினை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? சோ பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் இது எல்லாமே. சோ இதை தாண்டியுமே பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் நிறையவே இருக்கு. அடுத்ததா சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை பார்க்கலாம். சோ இந்த பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் இந்த சிறிய அளவிலான தொழிற்சாலைகள். சோ இந்த மொத்த இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த சிறிய அளவிலான தொழிற்சாலைகள்ல 60 இருந்து 70% சிறு தொழிற்சாலைகள் மூலமா தான் இந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கப்படுது. ஓகே. ஓகே. சரிங்களா? சோ இது இந்த 8ஐயும் தாண்டி என்ன இருக்கு, நிறையவே பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்கு. அடுத்ததா சோ இந்த ஸ்லைட்லயே நோட் பண்ணுங்க. 2வது டாஸ்க் இந்த மினிரத்னா மகாரத்னா வெரைட்டில என்ன இருக்கும் அப்படின்னா தொழிற்சாலைகள் இருக்கும். அது என்னென்ன தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதையும் ஒரு நோட்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். சரிங்களா? சோ 2 டாஸ்க், எண்ணெய் கிணறுகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது 2வது ஒண்ணு தொழிற்சாலைகள், மினிரத்னா மகாரத்னா. சோ இதோட டிவிஷன்ல என்னென்ன துறைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் எழுதுங்க. சோ இதுல பொதுத்துறை இருக்கலாம், தனியார் துறை இருக்கலாம். சோ வாட் எவர் அதுல என்னென்ன துறைகள் இருக்கு அப்படிங்கிறத பிரிச்சு எழுதுங்க. சோ அதை எதுக்காக மினிரத்னால வச்சிருக்காங்க, எதுக்காக மகாரத்னால வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த மகாரத்னா மூலமா தான் எஸ் சார். சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 இருந்து 9 நிறுவனங்களை மட்டும் தான் இந்த ரத்னாவோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. சோ இதுதான் வந்து இந்திய அளவுல மிகவும் முக்கியமான ஒரு நிறுவனங்களா காணப்படும். சோ அது தொழில் நிறுவனங்களா இருக்கலாம், இல்ல இப்ப நம்மளோட பாதுகாப்பு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த அணு ஆராய்ச்சி நிறுவனங்கள். சோ இந்த மாதிரியான ஒரு சில நிறுவனங்கள் கூட இதுல இருக்கலாம். சரிங்களா? சோ அது எதுக்கு கீழே இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றீங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைடு மூவ் பண்ணட்டுமா மேம்? நோட் பண்றீங்களா? ஓகே.
சரிங்களா? இந்த சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் இந்த நாடு அளவுல 60% தேவையான இந்த சின்ன சின்ன உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் தான் இந்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா கருதப்படுது. ஏன் அப்படின்னா பெரிய நிறுவனங்கள்ல எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல தான் அதிக அளவுல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இங்க இப்ப சென்னையை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹுண்டாய் கம்பெனி, கார் கம்பெனி இருக்கு இல்லையா? இந்த ஹுண்டாய் கார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதை சுத்தி சரௌண்டிங்ல எல்லா பகுதிகளிலுமே அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வரும். சரிங்களா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா பேர் இருங்காட்டுக்கோட்டை. இந்த இருங்காட்டுக்கோட்டை ஏரியாவில இருந்து இந்த கம்ப்ளீட்டா அந்த செம்பரம்பாக்கம் ஏரியோட இது இருக்கு இல்லையா, பார்டர். அங்க இருந்து சென்னையோட அந்த பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த பக்கம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு எல்லா பகுதிகளுமே என்ன பண்றது, உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களா தான் காணப்படுது. இது மொபைல் போனுக்கு இதுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், ஆட்டோமொபைலுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இது போல மற்ற நிறுவனங்களுக்கு, மற்ற பெரிய தொழில் துறைகளுக்கு உருவாக்கக்கூடியது. அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உருவாக்குறது. இந்த சாம்சங்கோட நிறுவனங்கள் கூட அங்கதான் இருக்கு. சரிங்களா? இதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாமே எதுல இருந்து தயாரிக்கப்படுது, இந்த சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் இருந்து தான் தயாரிக்கப்படுது. இதுல இந்த பொருளாதார முன்னேற்றத்துல சிறு தொழில்களோட பங்கு என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. சிறு தொழில்கள் மூலம் வேலை வாய்ப்பு ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த பெரிய தொழில்கள்ல இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறத விட இந்த சிறு தொழில்கள் மூலமா வேலை வாய்ப்பு என்ன பண்ணுது, அதிக அளவுல கிடைக்குது. சின்ன சின்ன நட்டு போல்டு மேனுஃபேக்சரிங் பண்றதுல இருந்து பெரிய அளவிலான என்ஜினோட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய அளவு வரைக்கும் வேலை வாய்ப்புகள் இங்க என்ன பண்ணுது, அதிக அளவுல கிடைக்குது. அதனாலதான் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றது, அதிக அளவுல இங்க ஈர்த்து கொண்டு இந்த சென்னையோட அவுட்டர் சைட்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய உதிரி பாகங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இருக்கும். நீங்க நிறைய பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு சிலர் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட நம்ம கிளாஸ்ல இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, பெரிய கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி தான் அதிக அளவுல வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இல்லையா? அடுத்ததா சிறு தொழில் தரும் சமமான மண்டல வளர்ச்சி. இந்த சிறு தொழில்கள் மூலமா இந்த மண்டலங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நாடு மாநிலமா பிரிக்கப்படுது, மாநிலத்துல மண்டலங்கள் பிரிக்கப்படுது, இந்த மண்டலங்கள்ல மாவட்டங்கள் பிரிக்கப்படுது, மாவட்டங்கள்ல இருந்து வட்டங்கள் பிரிக்கப்படுது, இந்த வட்டங்கள்ல இருந்து பஞ்சாயத்துகள் பிரிக்கப்படுது, ஒன்றியம் பிரிக்கப்படுது, ஒன்றியத்துல இருந்து பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்துல இருந்து தான் வார்டு பிரிக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலுமே என்ன பண்ணுது, டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வருது இல்லையா? இப்படிப்பட்ட இடத்துல இந்த சிறு தொழில்கள் மூலமா எல்லா மண்டலங்களுமே சமமான அளவுல வளர்ச்சியை உருவாக்குது. எதன் மூலமா வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுது. அதே போல இதுல வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதத்துல வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுது. சரிங்களா? ஒன்னு நேர்முக வேலைவாய்ப்பு, இன்னொன்னு மறைமுக வேலைவாய்ப்பு. சரிங்களா? இந்த நேர்முக வேலைவாய்ப்பு, மறைமுக வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நேர்முக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது டைரக்டா நம்ம அந்த உதிரி பாகங்கள் மேனுஃபேக்சரிங்க்கு பயன்படுத்தக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மறைமுக வேலைவாய்ப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் யாருனே தெரியாது, என்னன்னே தெரியாது, ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த டிரைவர்ஸ் எல்லாமே எது பேஸ்ல வருவாங்க, இந்த மறைமுக தொழிலாளர்கள் மூலமா தான் வருவாங்க. ஓகேவா? அடுத்தது உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் உதவி செய்கிறது. பெரிய தொழில்கள்ல இருந்து அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து தரக்கூடிய இந்த சிறு தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணுது, லோக்கல்ல இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அதன் மூலமா தொழில்களை மேம்படுத்தி இதன் மூலமா என்ன பண்றாங்க, பெரிய தொழில்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறு தொழில் வழிவகுக்கிறது. இந்த மூலதனம் இருக்குது இல்லையா? இந்த மூலதனத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன தொழிற்சாலைகளை பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுக்கிறாங்கன்னா அந்த பொருள் இருந்து என்னென்னலாம் மேக்ஸிமம் தயாரிக்க முடியுமோ, எதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க, அதுல எல்லா பாகங்களையுமே தயாரிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு உணவுப் பொருட்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு கடலை எடுத்துக்கலாம், நிலக்கடலை. சரிங்களா? இந்த நிலக்கடலையில இருந்து ஒரு சிறுதொழில் நிறுவனம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எண்ணெய் எடுக்கிறேன் அதுல இருந்து. எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும், புண்ணாக்கு கிடைக்குமா? இந்த புண்ணாக்கை நான் 2ஆ யூஸ் பண்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும், புண்ணாக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை டைரக்டா கொண்டு போய் என்ன பண்ணுவோம், மாடுகளுக்கு தீவனமா பயன்படுத்துவோம், இல்லைன்னா இந்த தென்னை மரங்கள் விதைக்கிறதுக்கு மரங்களுக்கு உரமா போடுவோம். அதே போல விவசாய நிலங்களுக்குமே உரமா பயன்படுத்துவோம். சரிங்களா? இது ஒரு பக்கம் உணவு உரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல என்ன பண்றேன் அப்படின்னா இந்த புண்ணாக்க அடுத்து நான் கொண்டு போயிட்டு அதை பவுடரா கிரஷ் பண்றேன். சரிங்களா? இந்த பவுடரா நான் கிரஷ் பண்ணி இது என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் ஒரு மில்லட் கூட ஆட் பண்றேன். ஏதோ ஒரு மில்லட், அது ராகியோ கம்போ வேற ஏதோ வாட் எவர் ஒரு மில்லட் கூட நான் இதை மிக்ஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை நான் இது கூட மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இது என்னவா மாறிடும், ஒரு நியூட்ரிஷியன் ப்ராடக்டா மாறிடும். அப்ப இது என்ன ஆகும், ஒரு நியூட்ரி மிக்ஸா கன்வெர்ட் ஆகும். இப்ப இங்க இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு கடலை எடுத்து எண்ணெய் எடுத்தேன், எண்ணெய் இடத்துல வந்த புண்ணாக்கையுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். சரியா? இந்த கடலையை எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன கிடைக்கும், தோல் கிடைக்கும் இல்லையா? இந்த தோலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கோழி பண்ணைகள் இருக்கு இல்லையா, பண்ணைகள்ல நான் பயன்படுத்துறேன். அதே போல உரமா பயன்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம இந்த தோலை நான் என்னவா பயன்படுத்துறேன், எரிபொருளாகவும் பயன்படுத்துறேன். இந்த மாதிரி தான், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி தான் சிறுதொழில் நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, மூலதனத்தோட பயன்பாட்டை அதிக அளவுல பெற வைக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் எடுப்பாங்க, அதுக்கு அடுத்தது மற்றது எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா சிறுதொழில் நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற மூலதனத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது சிறு தொழில்துறை ஏற்றுமதியை உருவாக்குகிறது. இங்கிருந்து நம்ம ஒரு சின்ன சின்ன தொழில்கள் வெளிநாடுகளுக்குமே எக்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல இப்போ இந்த ரீசென்ட் டேஸா இந்த ஆஃப்டர் கோவிட் இந்தியாவில இருந்து தான் அதிக அளவுல என்ன பண்ணுது,
பொருட்கள் ஏற்றுமதி அதிக அளவுல நடந்துட்டு இருக்கு. அதே போல மற்ற துறைகள் இருக்கு இல்லையா, சோ இந்த சிறு தொழில்கள் மூலமா உருவாக்கக்கூடிய மற்ற உதிரி பாகங்களா இருக்கட்டும், அதே போல இந்த பருத்தி துணிகள்ல இந்த துணிகளுக்கு தேவையான நூலாடைகள், நூல்கள், சோ இந்த மாதிரியான இதுவா இருக்கட்டும், சோ இப்படி சின்ன சின்ன தொழில்கள் மூலமா உருவாக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதியில பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா பெரிய அளவிலான தொழில்களுக்கு சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கு. இந்த சிறு தொழில் நிறுவனங்களோட பங்கு என்ன? பெரிய தொழில்துறைக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிச்சு கொடுத்து அந்த பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு இவங்க மிக பெரிய சப்போர்ட்டை இங்கிருந்து தான் கொடுக்குறாங்க. அடுத்ததா சிறு தொழில் நிறுவனங்கள் நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றுகின்றன. பெரிய தொழில் நிறுவனங்களுமே நுகர்வோரோட தேவைகளை தான் பண்ணுது. ஆனா இந்த சிறு தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணுது? நுகர்வோருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உருவாக்குது. பெரிய தொழில் நிறுவனங்களை பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பொருட்களை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா சிறு தொழில்கள் தான் என்ன நடக்கும்? அவங்களுக்கு தேவையான நுகர்வோருக்கு என்னென்ன கான்செப்ட் தேவையோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. நம்ம பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு எம்எஸ்எம்இ பகுதிகளில் ஒரு நம்மளோட பகுதிகளில் எம்எஸ்எம்இ ஸ்கீம் மூலமாவோ இல்ல நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. அந்த நிறுவனங்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கும் அப்படின்னா அந்த பகுதிகளில் என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை பேஸ் பண்ணி தான் அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கும் இல்லையா. மேக்ஸிமம் அப்படிதான் இருந்திருக்கும். நம்மளோட தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் இல்ல நமக்கு சொந்தக்காரங்களாக நமக்கே ஒரு சில திட்டங்கள் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது. இந்த டிமாண்ட் எங்க இருந்து வரும்? கன்சியூமர்ஸ் அங்க அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறாங்க. அந்த பொருளோட தேவைகளுக்கான அதாவது நுகர்வோர் அதிகமா இருக்கிறாங்க. அதோட தேவைகள் அதிகமா இருக்கு. ஆனா அதோட இது என்ன சொல்றது, அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிறதால இந்த சிறுதொழில் நிறுவனங்கள் அந்த சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாமே நுகர்வோருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணி அதையுமே தன்னிறைவு அடைய செய்யுது. இந்த அளவுல தான் இந்த சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா எம்எஸ்எம்இ. இதை பொறுத்த வரைக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அதாவது உற்பத்தி நிறுவனங்கள், இன்னொன்னு சேவை நிறுவனங்கள். உற்பத்தி நிறுவனங்கள்ல தான் இந்த சிறு குறு நிறுவனங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குறு உற்பத்தி நிறுவனம் அப்படின்னா அதோட முதலீடு 25 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கணும்? 25 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும். இதே ஒரு சிறு உற்பத்தி நிறுவனமா இருக்கு அப்படின்னா 25 லட்சத்துக்கு மேல above 25 below 5 CR. சரிங்களா? 25 லட்சத்துக்கு மேல 5 கோடிக்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் எதுல வரும்? சிறு உற்பத்தி நிறுவனத்துல வரும். இதுவே ஒரு நடுத்தர உற்பத்தி அப்படின்னா 5 கோடிக்கு அதிகம், 10 கோடிக்கு குறைவு. உற்பத்தி நிறுவனங்கள்ல இந்த 3 பிரிவு தான். இதையுமே நோட் பண்ணுங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல ஐ திங்க் டிஎன்பிஎஸ்சி குரூப் 7 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி இது. ஓகேவா? அடுத்தது சேவை நிறுவனங்கள். சேவை நிறுவனங்கள்ல குறு சேவை நிறுவனங்கள் 10 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். சிறு சேவை நிறுவனங்கள் 10 லட்சத்துக்கு அதிகம், 2 கோடிக்கு மிகாமல். அடுத்ததா நடுத்தர நிறுவனங்கள் 2 கோடிக்கு அதிகம், 5 கோடிக்கு மிகாமல். சரிங்களா? இது 25 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும். அடுத்தது இது 25 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது இது 5 கோடியிலிருந்து 10 கோடிக்கு மிகாமல் இருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே உற்பத்தி நிறுவனங்கள். இதே சேவை நிறுவனங்களுக்கு வரும்போது 10 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். இது வந்து சிறு நிறுவனங்களா இருக்கு அப்படின்னா 10 லட்சத்துல இருந்து 2 கோடிக்கு மிகாமல் இருக்கணும். நடுத்தர சேவை நிறுவனங்களா இருக்கு அப்படின்னா 2 கோடியை விட அதிகமா இருக்கணும். அது 5 கோடிக்கு அதிகமா இல்லாம இருக்கணும். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? அடுத்தது இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த நிறுவனங்களுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாமே எங்க இருந்து வரும்? அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ, அதே போல அரசாங்கம் சார்ந்த வங்கி துறைகள் கிட்ட இருந்தோ தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஆல்ரெடி நம்ம இந்த வங்கி மயமாக்கல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட 20 வங்கிகள் என்ன பண்ணப்படுது? நாட்டுடைமையாக்கப்பட்டது, அதாவது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த வங்கிகள் தான் இது. 1969ல முதலா 14 வங்கிகளை தேசியமயமாக்கினாங்க. அதுல இந்த 14 வங்கிகள் 50 கோடிக்கு மேல வைப்பு தொகை, அதாவது அவங்க கிட்ட 50 கோடிக்கு மேல வைப்பு தொகை இருந்த வங்கிகளை என்ன பண்றாங்க? தேசியமயமா மாத்துறாங்க. 1980ல 2வது தடவை பண்றாங்க. இதுல 200 கோடிக்கு மேலேயே நீங்க வைப்பு தொகை வச்சிருந்தா என்ன பண்ணலாம்? நான் உங்களை நாட்டுடைமை ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 வங்கிகளை நாட்டுடைமை ஆக்குனாங்க. இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை நோட் பண்ணுங்க. அலகாபாத் வங்கி 1969 19 ஜூலை 1969ல 14 வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. அதுல அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், மத்திய வங்கி, தேனா வங்கி, அதாவது இந்த தேனா பேங்க் இருந்தது இல்லையா. இப்பவுமே அது செயல்பாட்டில் தான் இருக்கு. இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல், சிண்டிகேட், யூனியன் பேங்க், அடுத்தது
யுனைடெட் யூகோ பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 14 வங்கிகளை என்ன பண்றாங்க, தேசியமயமா மாத்துறாங்க. ஸோ இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஆர்பிஐயோட கட்டுப்பாட்டில் நாட்டுக்கு தேவையான எல்லா பகுதிகளிலுமே இவங்களோட சேவைகளை தாராளமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அடுத்ததா 15 ஏப்ரல் 1980 6 வங்கிகளை தேசியமயமா மாத்துறாங்க. அதுல ஒன்னு ஆந்திரா வங்கி, கார்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரிஜினல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அடுத்தது பஞ்சாப் சிந்து பேங்க், விஜயா பேங்க். சரிங்களா? அதே போல இந்த வங்கிகள் இணைப்பு இருக்கு இல்லையா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு இல்லையா, இங்க இருந்து பார்த்தோம் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட இந்த ஓரியன்ட் பேங்கையும் அதே போல யுனைடெட் வங்கி இருக்கு இல்லையா, ஸோ இதையும் என்ன பண்றாங்க, இணைச்சு ஒரு வங்கியா மாத்துறாங்க. அடுத்ததா இந்த சிண்டிகேட் வங்கியை கனரா வங்கி கூட இணைக்கிறாங்க. சிண்டிகேட் பேங்க் என்ன ஆகுது, கனரா பேங்கோட கண்ட்ரோலுக்கு வந்துருது. அடுத்ததா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஆந்திரா வங்கியும் எங்க இருக்கு, பஞ்சாப். ஓகே ஓகே இந்த யூனியன் பேங்க் ஆஃப் வங்கி கூட ஆந்திரா வங்கியையும் கார்பரேஷன் வங்கி, ஸோ இந்த 2 வங்கியையும் என்ன பண்றாங்க, இது கூட இணைக்கிறாங்க. தென் அடுத்ததா இந்தியன் பேங்க் கூட அலகாபாத் வங்கியை இணைச்சு ஒரு வங்கியா மாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவங்களோட சேவைகளை அந்த நேரத்தில் அதிக அளவில் தொடர முடியல அப்படிங்கிற கான்செப்ட்னாலையும் ஒரு சில தனிப்பட்ட காரணங்களால என்ன பண்றாங்க, இந்த வங்கிகளோட இன்னொரு வங்கிகளை இணைச்சு அவங்களோட சர்வீஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த 20 வங்கிகளை நோட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இது அதுக்கு அடுத்தது இந்த வங்கிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னோட ஒன்று இணைச்சிட்டாங்க. இணைச்சாலுமே அந்த 1969 1980 இந்த 20 வங்கிகளை தான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளா அறிவிச்சாங்க. ஸோ இது இல்லாத மற்ற வங்கிகளும் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வங்கிகள் தான் அரசோட கண்ட்ரோல்ல, அதாவது மத்திய அரசோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான மற்ற நிறுவனங்களுக்கு தேவையான தொழில்துறை நிறுவனங்களுக்கு தேவையான கடன் வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்ன வங்கிகள் என்னென்ன பயன்பாட்டுக்கு பயன்படுது, என்னென்ன வருஷம் ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க.